2026 சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்கள் பார்க்காத மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை, அதாவது டிஎம்கே டிவிகே, இது ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அஃபிஷியலான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஸ்பீச்சில் பயங்கரம் விளாசி இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே கேட்பதற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும். ஆனால் இது ரியலாக களம் உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது களம் உண்மை கிடையாது. அதாவது எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் டிவிகே டிஎம்கேவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இருக்க கட்சியாக வலம் வராது. ஸோ ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கும். எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகளே குறைவு தான். ஏன்னா அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல். டிஎம்கேக்கு ஆப்போசிட்னா இப்போ இருக்க கள நிலவரப்படி அதிமுக தான். என்னதான் அதிமுக ரொம்ப மோசமான வாக்குகள் 10 எலெக்ஷன் தொடர்ந்து தோற்றாலுமே அதிமுகவில் மட்டுமே டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும். இது தளபதி விஜய்க்கும் தெரியும். ஆனால் எதுக்காக இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பெருசாக ஓடாது. வில்லனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை எதிர்த்தா தான் அவங்களையும் பெரிய ஆளாக பார்ப்பாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்னோட எதிரிகள் சீமான், அதுக்கப்புறமா அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருந்தால் தளபதி விஜய் அவர்களோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக கம்மியாகி இருக்கும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் என்னோட எதிரி சிஎம் ஸ்டாலின், டிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது தான் தளபதி ஓகே டிஎம்கேவை எதுக்கும் ஒரே சக்தி தளபதி அப்படி சொல்லி மக்களோட மனசுல பதிய வைப்பதற்காக இந்த ஒரு ஸ்பீச்சை பேசியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இதை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4வது இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தை 9% மேலே முதலமைச்சர் வாக்குகள் பிரிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 10%. 2வது இடத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு 18%. முதல் இடத்துல சிஎம் ஸ்டாலினுக்கு 27%. ஓகே, தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இருக்கு. ஸோ ஓகே, தளபதி தான் மாசு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய 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 அரசியலே இருக்கு. இப்போ அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே டிஎம்கே வெற்றி அடைய முடியும். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி டிஎம்கே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதிமுக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மனதில் பதிந்து விட்டால் அதிமுகவுக்கு பிரிந்திருக்கும் வாக்குகள் ஒன்றாக சேர்ந்து டிஎம்கேவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தளபதி விஜயை பேச வைக்கிறாங்க. ஸோ தளபதியை பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது, தளபதியை பேச வைக்கிறாங்க. ஸோ டிஎம்கே எதிரி விஜய் தான் அப்படி சொல்லி பேச வைக்கிறாங்க. ஸோ விஜய் ஒரு பக்கம் வளரும் போது டிஎம்கேவோட வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் பிரிப்பாங்க. ஆனால் 1% ஒரு கொஞ்சமான வாக்குகள் மட்டும்தான் பிரிக்க முடியும். அதிமுகவோட பாதிக்கு பாதி வாக்குகள் தளபதி விஜய் அவர்கள் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முக்காவாசி மக்கள் நம்புறாங்க டிஎம்கே தோற்கடிப்பதற்கான சக்தி தளபதி விஜய் கிட்ட தான் இருக்குது. அதனால ஸோ டிஎம்கே தோற்கடிக்குன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடுற முக்காவாசி பேர் தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால இப்போ மீண்டும் டிஎம்கே ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி டிஎம்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. தளபதி வளர்க்குறாங்கன்னு கேட்டால் வளர்க்குறாங்க, அதிமுகவோட வாக்குகளை பிரிப்பதற்காக வளர்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்புறமா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அதுதான் இங்கே மேட்டரு. தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு தான் போட்டி, திமுக எப்போதும் ஆளுங்கட்சி தான், 2வது இடத்திற்கு தான் தற்போது போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ
தளபதி விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு போட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 சண்டைனால வந்து ஆளுங்கட்சி டிஎம்கே வந்து எப்பயுமே இந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த இடம் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டி வந்து பெருசா போயிட்டு இருக்கும். ஸோ வந்து மக்களை வந்து டிஎம்கே வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கு. மக்களை வந்து கண்மூடித்தனமாக நம்ப வைத்து கொண்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து தளபதி விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலை. கள நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் வந்து அரசியல் என்ன அரசியல் நடக்குது, என்ன தமிழகத்தில் நடக்குது செய்தியாக பார்க்காதீங்க. அந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக மக்கள் பார்க்காத மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை, அதாவது வந்து டிஎம்கே டிவிகே இது 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அஃபிஷியலான கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. இதுக்கு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது வந்து தளபதி விஜய் அவர்கள் நேற்று ஸ்பீச்சில் வந்து பயங்கரம் வந்து விளாசி இருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று வந்து டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே கேட்பதற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், மாசாக வந்து இருக்கும். ஆனால் இது ரியலாக களம் உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து களம் உண்மை கிடையாது. அதாவது வந்து எதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து டிவிகே வந்து டிஎம்கேவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி இருக்க கட்சியாக வந்து வலம் வராது. ஸோ ஒரு கணிசமான வாக்குகள் வந்து வாங்கும். எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகளே குறைவு தான். ஏன்னா வந்து அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல். டிஎம்கேக்கு ஆப்போசிட்னா இப்போ இருக்க கள நிலவரப்படி வந்து அதிமுக தான். என்னதான் வந்து அதிமுக வந்து ரொம்ப மோசமான வாக்குகள் 10 எலெக்ஷன் தொடர்ந்து தோற்றாலுமே அதிமுகவில் மட்டுமே வந்து டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும். இது வந்து தளபதி விஜய்க்கும் தெரியும். ஆனால் எதுக்காக இப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் வந்து பெருசாக ஓடாது. வில்லனும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை எதிர்த்தா தான் வந்து அவங்களையும் பெரிய ஆளாக பார்ப்பாங்க. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் என்னோட எதிரிகள் வந்து சீமான், அதுக்கப்புறமா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இருந்தால் வந்து தளபதி விஜய் அவர்களோட குவாலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாகி இருக்கும். இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் என்னோட எதிரி வந்து சிஎம் ஸ்டாலின், டிஎம்கே அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து தளபதி வந்து ஓகே டிஎம்கேவை எதுக்கும் ஒரே சக்தி தளபதி அப்படி சொல்லி மக்களோட மனசுல பதிய வைப்பதற்காக வந்து இந்த ஒரு ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இருக்கு. இதை வந்து இன்னுமே இந்த ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு கதை வந்து இருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4வது இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 9% மேல வந்து முதலமைச்சர் வாக்குகள் வந்து பிரிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 3வது இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10%. 2வது இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு 18%. முதல் இடத்துல வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு 27%. ஓகே, தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து இருக்கு. ஸோ ஓகே, தளபதி தான் மாசு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய 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 அரசியலே வந்து இருக்கு. இப்போ வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே வந்து டிஎம்கே வந்து வெற்றி அடைய முடியும். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ வந்து அதிமுக வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனதில் வந்து பதிந்து விட்டால் வந்து அதிமுகவுக்கு பிரிந்திருக்கும் வாக்குகள் வந்து ஒன்றாக சேர்ந்து டிஎம்கேவை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து டிஎம்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தளபதி விஜயை வந்து பேச வைக்கிறாங்க. ஸோ வந்து தளபதியை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது, தளபதியே பேச வைக்கிறாங்க. ஸோ டிஎம்கே வந்து எதிரி வந்து விஜய் தான் அப்படி சொல்லி பேச வைக்கிறாங்க. ஸோ விஜய் ஒரு பக்கம் வளரும் போது வந்து டிஎம்கேவோட வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் பிரிப்பாங்க. ஆனால் 1% ஒரு கொஞ்சமான வாக்குகள் மட்டும்தான் பிரிக்க முடியும். அதிமுகவோட பாதிக்கு பாதி வாக்குகள் வந்து தளபதி விஜய் அவர்கள் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து முக்காவாசி மக்கள் நம்புறாங்க டிஎம்கே தோற்கடிப்பதற்கான சக்தி வந்து தளபதி விஜய் கிட்ட தான் இருக்குதா. அதனால வந்து ஸோ டிஎம்கே தோற்கடிக்குன்னா அதிமுக ஓட்டு போடுவாங்க. இப்போ அதிமுக ஓட்டு போற முக்காவாசி பேர் வந்து தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால
வந்து இப்போ வந்து மீண்டும் வந்து டிஎம்கே ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஎம்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. தளபதி வந்து வளர்க்குறாங்கன்னு கேட்டால் வளர்க்குறாங்க. அதிமுகவோட வாக்குகளை பிரிப்பதற்காக வளர்த்து கொண்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு அப்புறமா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. அதுதான் இங்கே மேட்டரு. தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு தான் போட்டி, திமுக எப்போதும் ஆளுங்கட்சி தான், 2வது இடத்திற்கு தான் தற்போது போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு போட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 சண்டைனால வந்து ஆளுங்கட்சி டிஎம்கே வந்து எப்பயுமே இந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடம் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டி வந்து பெருசாக போயிட்டு இருக்கும். ஸோ வந்து மக்களை வந்து டிஎம்கே வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கு. மக்களை வந்து கண்மூடித்தனமாக நம்ப வைத்து கொண்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து தளபதி விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலை. கள நிலவரத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் வந்து அரசியல் என்ன அரசியல் நடக்குது, என்ன தமிழகத்தில் நடக்குது, செய்தியாக பார்க்காதீங்க. அந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கோங்க.